இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைக்கிறது மூலமா மேபி ஃபியூச்சர்ல ஒரு லைஃபே சேவ் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாருமே மெர்சல்ல இந்த ஒரு சீன் பார்த்துருப்போம். ஒரு ஃபாரின் லேடி எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இது உடனே வந்து அவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் வரப்போ நம்ம விஜய்னா என்ன பண்ணுவாங்க, வேகமா போய் பக்கத்துல அந்த கிடைக்கிற ஸ்ட்ரா அண்ட் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதாவது கழுத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த ஸ்ட்ரா மூலமா அவங்கள திருப்பி ப்ரீத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த நடந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் சோக்கிங்னு சொல்றது. இப்போ சோக்கிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம பேசிட்டே சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சிடென்டலா நம்ம சாப்பாடு உணவு குழாய்க்கு போறதுக்கு பதிலா மூச்சு இழுத்து விடுற டியூப்ல போய் மாட்டிக்கும். ஸோ இப்படி மாட்டுறப்போ ஆக்சிஜன் உள்ள போறது ஸ்டாப் ஆயிடும். உடனடியாக நமக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா லைஃபுக்கே டேஞ்சர் ஆயிடும். ஸோ இது வந்து நம்ம படத்துல காமிச்ச அந்த ப்ரொசீஜருக்கு பேரு ட்ரிகோ தைராய்டெக்டமின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு கிரெடிட் கார்டு அண்ட் ஸ்ட்ரா எல்லாம் யூஸ் பண்ணி அவ்வளோ ஈஸியா யார் வேணாலும் பண்ணிட முடியாது. ஒரு கரெக்டான மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ற ஒரு விஷயம். பட் ஒரு காமன் மேனா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்கள இரும வைக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சோக்கிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ இருமுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருள் வந்து மாட்டிருக்க பொருள் வெளியில வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். மேக்ஸிமம் இதுல சரியாயிடும். பட் இந்த டைம்ல நம்ம தண்ணி கொடுக்கவோ இல்லை பின்னாடி தட்டி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவோ கூடாது. பட் இதே விஷயம் வந்து அவங்களால இருமவே முடியல, பேச முடியல, மூச்சு இழுத்து விட முடியல அப்படின்னா அப்ப அது வந்து சிவியர் சோக்கிங். ஸோ இந்த டைம்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக் என்னன்னா 5 பேக் ப்ளோஸ் அண்ட் 5 அப்டமன் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, இதை சிம்பிளா சொல்றேன். அதாவது 5 பேக் ப்ளோஸ் அப்படின்றது என்னன்னா 5 முறை நம்ம இந்த கையோட இந்த பகுதி யூஸ் பண்ணி நம்ம சென்டர்ல, முதுகுடைய சென்டர்ல வந்து 5 முறை தட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸா தட்ட முடியுமோ அந்த மாதிரி 5 டைம் தட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டமன் த்ரஸ்ட். அப்டமன் த்ரஸ்ட்ன்றது நம்மளுடைய டாமினன்ட் ஹேண்ட், ரைட் ஆர் லெஃப்ட் ஏதோ ஒன்று நம்மளுடைய டாமினன்ட் ஹேண்டை வந்து இந்த வயிற்றோட இந்த பார்ட்ல வச்சுட்டு அதே போல அடுத்த இன்னொரு கையை அதோட மேல வச்சிடணும். இந்த 2 கையும் யூஸ் பண்ணி ரேப்பிடா ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும். அதாவது இன்வர்ட் அண்ட் அப்வர்ட்னு சொல்லுவாங்க. அது உள்ள தள்ளி மேல தள்ளுற மாதிரி. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாஸ்டா பண்றப்போ மாட்டிட்டு இருக்கிற பொருள் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதை வந்து 5 டைம் நம்ம பின்னாடி நம்ம பேக் ப்ளோஸ் பண்றது அண்ட் 5 டைம் நம்ம கை வச்சு இப்படி வயிறுல ப்ரெஸ் பண்றது. இது ஆல்டர்னேட்டா நம்ம அந்த பொருள் வெளியில வர வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம பெரியவங்களுக்கு பண்ற ஒரு விஷயம். பட் நம்ம பார்த்த வரையில பெரியவங்களை தாண்டி குழந்தைங்களுக்கு தான் இந்த சுச்சுவேஷன் அதிகமா நடக்கும். இந்த சோக்கிங் அப்படின்றது ஏதாவது ஒரு பொருள் டக்குன்னு வாயில போட்டுப்பாங்க, இந்த சாப்பாடே அப்பப்போ மாட்டிக்கும். ஸோ அப்போ வந்து பெரியவங்களுக்கு பண்றதுக்கு இதே வந்து குழந்தைங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். எப்படின்னா 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற ப்ரெஷரும் பொசிஷன் மட்டும்தான் அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் அதுவே வந்து 1 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதை பண்ண முடியாது. ஸோ 1 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல குழந்தைய வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கணும். அவங்களை பிளேஸ் பண்ணி பின்னாடி முதுகுல வந்து இதே போல நம்ம 5 முறை தட்டுறது பண்ணணும். பட் 5 முறை தட்டிட்டு நம்ம அப்டமன் த்ரஸ்ட் பண்ண முடியாது. அப்டமன் த்ரஸ்ட்க்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னா செஸ்ட் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. செஸ்ட் த்ரஸ்ட் என்னன்னா நம்ம வயிறுல அமுத்துறதுக்கு பதிலாக நெஞ்சு பகுதியில பிரஸ் பண்ணணும். அதுவும் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி இதை ஒரு 5 முறை இப்படி பிரஸ் பண்ணணும். பின்னாடி 5 முறை தட்டுறது அண்ட் உடம்ப திருப்பிட்டு 5 முறை செஸ்ட்ல பிரஸ் பண்ணணும். ஸோ இதை ரிப்பீட்டடா பண்றப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் வந்து வெளியில வந்துடும். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு சிவியர் சோக்கிங் நோட்டீஸ் பண்ணாலே மெடிக்கல் ஹெல்ப்பை கூப்பிடணும். அவங்க வரதுக்குள்ள இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம உடனடியாக பண்ணணும் கிடையாது. ஸோ இதை நம்ம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சோக்கிங் அப்படின்ற சிச்சுவேஷன் வரப்போ பதட்டப்படாம இதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்றது மூலம் மேபி லைஃபை ஒரு சேவ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.